அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ராஜாதி ராஜாவே எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசி. அப்பொழுது எஸ்தர் தனக்கு கற்பித்த சொல்லி அனுப்பும்போது அவர் கற்பித்தெல்லாம் என்ன பண்றாரு, எஸ்தர் சொன்னபடியே மொர்தெகாய் என்ன பண்றாரு செய்தாப்புல. பாருங்க ஒரு ஒற்றுமையை பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்துக்குள்ள ஆமே ஸ்தோத்திரம். ஒற்றுமையை நல்ல ஒரு மனப்பட்டது அதெல்லாம் முடியாது கேட்கறதா? அப்படிலாம் கிடையாது. ஜபத்துக்கு வந்து உட்காரமா வீட்டுல விட்டா எனக்கு வேலை இருக்கு. ஆமா என்ன பண்ண உட்கார சாகுறேன். அதனால என்ன பண்ண ராஜ இடத்துல துணிந்து நான் போறேன், எப்படியாவது நம்முடைய யூதகுல மீட்கப்பட வேண்டும் என்று இந்த மொர்தெகாய் எஸ்தர் என்ன பண்றாங்க பாடுபடுறத பார்க்க முடியும். வசனம் போட்டு பாருங்க. நீ இதற்கு சகாய ரட்சிப்பு வேறொரு இடத்துல எழும்பும், அப்பொழுது நீயும் தகப்பன் குடும்பத்தாரும் அப்படி சொல்லி இந்த காலத்துல மௌனமா இருக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய வேலையை துரிதமா செய்வோம். அதனால உபவாசம் இருந்து என்ன பண்ணுவோம், ஒருவேளை கட்டுவாரு பாருங்க எல்லாம் செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாமதியாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னால பாருங்க. சோத்திரம் சொன்ன அத சொன்னால் என்று என்ன பண்ணது அவர் சொல்றாரு, நான் செத்தாலும் சாகிறேன், எனக்கான அப்படிங்க நீ எல்லாம் உபவாசம் பண்ணுங்க. நான் ராஜா இடத்துல என்ன, ஏன்னா ராஜாவோட ரூம்ல என்ன பண்றான், போகும்பொழுது கர்த்தர் தயவை உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லாருடைய கண்கள் ஆண்டவர் காரியத்தை மாறுதலாக என்ன பண்ணாருங்க உண்டு பண்ணுகிற சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறது. ஆமா சோத்திரம். இந்த எஸ்தர் சொன்னதை மொர்தெகாய் அப்படியே என்ன பண்றாப்புல, ஆமா உபவாசம் இருப்போமா, ஆமா அது எந்த வித ஆப்ஷனும் இல்லை. சரி நம்ம உபவாசம் இருப்போம். ஆமா இன்னைக்கு பைபிள் படிக்க உட்காரவோமா, இன்னைக்கு பைபிள் படி ஒரு நேரம் என்ன பண்ண பைபிள் படிச்சிருவோம். ஆமா நீ வசனம் தியானிப்போமா, நீ வசனத்தை தியானிச்சிருவோம். ஆமா இன்னைக்கு இயேசுவை பத்தி யாராவது சொல்லுவோமா, சொல்லிடுவோம். சோதரன் இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணுமா, நீ தீர்மானம் எடுத்தோமா, அதை செஞ்சிருவோம். அப்ப கணவன் மனைவி ஒருமனப்படும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சோதரன் ஜெபிக்கிறவர்கள் ஒருமனப்படும் பொழுது அங்கே காறுதல் மாறுதலாய் முடிகிறது. ஆமை ஜெபிக்கிறவர்கள் அந்த கூட்டத்தாரும் அந்த யூதகுலம் முழுவதும் என்ன பண்றாங்க, அந்த ஜெபிக்கிறதுக்கு உபவாசம் பண்றதுக்கு ஒருமனப்படுறாங்க. அள்ளும் பலரும். ஆனா அவன் சொல்றா, நீங்க எனக்காக என்ன பண்ணுங்க உபவாசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இவ்வகை பிசாசு உபவாசம் ஜெபத்தினால் என்று என்ன, ஆமான் எப்படியாவது அந்த யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று வகை தேடி சுற்றி கொண்டான். இன்னைக்கு நம்மளை அழிக்கும்படி எத்தனையோ விதமான ஆமான்கள் எழும்பி நிற்கிறது. அதனால நம்மளை ஆண்டவர் தலைமுடி நம்முடைய தலைமுடி எண்ணப்பட்டிருக்கு. அவருடைய அனுமதி இல்லாம ஒண்ணு கிளவிடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா சொல்றபடி நம்ம செய்தோம்னா நம்முடைய களஞ்சியத்தை தேவன் நிரப்புவா. ஆமை ஏசப்பா சொன்னபடி செஞ்சோம்னா நம்முடைய தண்ணீர் திராட்சரசமாய் மாறும் என்பதுல எந்த விதமான சந்தேகம். அவங்க அப்படி இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, ஒற்றுமையா செயல்பட்டாங்க. யூத குலம் காக்கப்பட்டது. கர்த்தர் ஆமானை என்ன பண்ணாரு, நிர்மூலமாக்கி தூக்கு மரத்திலே தொங்க விட்டார். எதிரி என்ன பண்ணா, எதிரிய வெட்டின குழியில எதிரி என்ன பண்றான், முழுகிறான். கர்த்தர் அந்த எதிரிகள் மத்தியிலே ஆமை எஸ்தரையும் மொர்தெகாயும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்தினதே நான் பார்க்கிறேன். ஏன்னா இயேசுவுக்காக என்ன பண்றேன், நான் சாகவும் துணிகிறேன் என்று பாருங்க. ஒரு ராணி பாருங்க, ஒரு ராணி என்ன பண்ண, இந்த காலத்தை மூலமா எனக்கு ஆண்டவர் கொடுத்த மேன்மையை
நான் செத்தாலும் சாகர் எப்படியாவது அவன் எல்லாம் ரட்சிக்கப்படணும், எப்படியாவது இந்த கார்தன் வகி எத்தனை விதமான நம்முடைய வாழ்க்கையில காரியம் வேற மாதிரி பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கும் பொழுது இப்படி இருக்கே, இதை மாற்றுக்கு ஒரு வழியும் இல்லையே, உபவாசம் பண்ணுங்க. இது எப்படி மாறுமா? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாய் மாறும். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நீங்க கேட்கிறத நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமா, உங்க சரீரத்தில் அற்புதம் நடக்கும். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பா. சிக்கலான எந்த சிக்கலான அதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்கும்படி எஸ்தருக்கு தேவன் உதவி பண்ணார். முழு யூத குலத்தையும் தேவன் காப்பாற்றினார். உங்க வாழ்க்கையில இருக்கிறதான எல்லாவற்றையும் தேவன் காப்பாற்றி உங்களை நிலைநிறுத்த, உங்கள் தலைகளை உயர்த்த. காரியம் இப்படி இருக்கிறதே, இப்படி ரொம்ப பேருவமோ, என்ன செய்வோம்னு தெரியாம ஒரு புலம்பிட்டு இருக்கலாம். மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினார். ஆமே சோத்திரம். ஆமான நிர்மலமாக்கி போட்டார். எஸ்தரை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஜீவனை கொடுக்கலாம். அவர் இயேசுகா நின்னா பாருங்க. கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்கள் தலையை உயர்த்தின கர்த்தர். இன்றைக்கும் ஜெபிக்கிறதுக்கு ஒருமனப்படுங்க. ஆமே சோத்திரம். கர்த்தருடைய காலத்துல ஒருமனப்பட்டு செயல்படுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பலத்த கிரியை செய்வார். எப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையில சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கலை மாற்ற இயேசுவால முடியும் என்பதை நீங்க நம்புங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, வெற்றியை நீங்க பெறுவீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, ஆண்டவரே சோத்திரம். அவர் சொன்னபடி எல்லாம் செய்தார். நீங்க சொன்னபடி நாங்களும் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு செபிக்கிறது ஒரு மனத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இனியும் காலம் செல்லாதே ஆண்டவரே, நாங்கள் ஞானமாயிருந்து செயல்பட எங்களுக்கு ஞானத்தை தந்தருது. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.